ருசித்து உங்க குழந்தைங்க ஆடுறத சிறப்புடன் நீங்கள் எல்லாம் கண்டுகளிக்க வேண்டும் என்று அன்போடு தெரிவித்து, இப்போது லட்சுமி பிரியா அம்மா அவர்கள் குரு அம்மா அவர்களுக்கு இந்த கதராடையினை பொன்னாடையாக அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து நமது பாஸ்கர் அவர்கள் இப்போது பை குடும்ப குத்தம் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக நினைவு பரிசாகவும் பிரசாதமாகவும் இப்போது வழங்கப்படுகிறது. பொறுமையாக கொடுத்துருவாங்கண்ணா. அன்பே சிவம் என்று சொல்வார்கள், குழந்தையும் தெய்வமும் என்று சொல்வார்கள். குழந்தையும் தெய்வமும் ஒன்றென்று. அப்படி இந்த குழந்தைகளுடைய முகத்தை எல்லாம் பார்க்கும் போது இவர்கள் வாழ்வாங்கு வாழப் போகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா திருப்பங்கள் ஏற்பட்டாலும் இந்த மேடை நிகழ்ச்சி மட்டும் நிச்சயமாக அவர்களுடைய மனதிலே நிற்கும் என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்க நம்ம ஊர்ல 10 நாள் விழா நடக்கும், காந்தி ஜெயந்தி. இன்று யாருக்காவது 70 வயசு 75 வயசு யாருக்காவது இருந்தால் அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஜெய்மார்ஜி ஒரு நிமிஷம் அண்ணா நீங்க கொடுங்க. யாராவது கேட்டாங்கன்னா அது அண்ணன் கொடுத்துருவாங்க. பேருந்து நிலையத்தில் நான் இந்த வேஷம் கட்டி நான் வீரபாண்டியனாக நடனம் ஆடினேன், வேலு நாச்சியாராக நான் விளையாடினேன் என்று சொல்வார்கள். அப்படி இன்னும் ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு கழித்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் அனைவருமே நான் இந்த மேடை ஏறியது பெருமைக்குரியது என்று அவர்கள் கூறும் வகையில் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஒரு குரூப் போட்டோ ஒன்று எடுக்கணும். ஏன்னா நாளைக்கு லட்சுமி பிரியா அம்மா பொண்ணு இதில் நடனம் ஆடுறாங்க. யார் லட்சுமி பிரியா பொண்ணு? வாத்தியார் பேத்தி யாரு? எங்க? ரைட் ரைட். ஏன்னா அந்த அம்மா சொல்லிட்டாங்க, நாளைக்கு நான் நடனம் ஆடுறத எங்க குருவோடு நிக்கிறத நீங்க பேப்பர்ல போடணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாத்தியார் அனுப்பிடுறாரு. தனியா நீ 5000 கொடுங்க, 5000 தான் கொடுத்துக்கிறேன், இன்னொரு 5000 கொடுக்கணும் அப்படி என்று தெரிவித்து, யாருப்பா நல்ல போட்டோ எடுக்கிறோமா? பாலாஜி. ஓகே ஓகே வாங்க. கண்டிப்பா நாளைக்கு பேப்பர்ல வரும். Facebook, WhatsApp, Instagram, ஷேர் சாட் 5 சேனல்ல வந்துடும்.